ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உலகின் அதிசயமான பயண இடங்களை உங்களிடம் கொண்டு வரும் எஸ்பிஆர் வீல்ஸ் டிராவலர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் செல்லப்போவது இந்தியாவின் கட்டிடக்கலைக்கு உலகமே வியக்கும் ஒரு அற்புதமான இடமான ஹம்பியின் விஜய வித்தலா கோவிலுக்கு. கல்லால் இசை எழுப்பும் இசை தூண்கள், 50 ரூபாய் நோட்டில் இடம்பெற்றுள்ள உலக புகழ்பெற்ற கல் தேரு, விஜயநகர பேரரசின் பிரம்மாண்ட கட்டிடக்கலை, ஒவ்வொரு கல்லும் ஒரு வரலாற்றை கூறும் அற்புத சிற்பங்கள், இவை அனைத்தையும் இன்று நாம் நேரில் பார்த்து அதன் வரலாறு, மறைந்திருக்கும் இரகசியங்கள், சிற்பக்கலை நுணுக்கங்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய தகவல்களை முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை இறுதி வரை தவறாமல் பாருங்கள். இது சாதாரண கோவில் அல்ல, 500 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகை வியக்க வைக்கும் ஒரு கலை பொக்கிஷம். வாங்க நண்பர்களே, ஹம்பியின் பிரம்மாண்டமான விட்டலர் கோவிலின் அற்புத உலகிற்குள் பயணத்தை தொடங்கலாம். இந்த கோவில் விஜயநகர பேரரசின் செழிப்பு, கட்டிடக்கலை திறமை மற்றும் கலை நுணுக்கத்திற்கு உயிரோட்டமான சான்றாக இன்று வரை நிற்கிறது. இந்த கோவிலின் வரலாறு 15ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது. விஜயநகர பேரரசின் ஆட்சி காலத்தில் இந்த கோவில் கட்டத் தொடங்கப்பட்டது. பின்னர் பேரரசர் கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் கோவில் விரிவுபடுத்தப்பட்டு இன்று நாம் காணும் பிரம்மாண்ட தோற்றத்தை பெற்றது. இந்த கோவில் விஷ்ணுவின் ஒரு அவதாரமாக கருதப்படும் விட்டோபா பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. தென்னிந்திய திராவிட கட்டிடக்கலையின் உச்சக்கட்ட அழகை வெளிப்படுத்தும் இந்த கோவில் ஒவ்வொரு கல்லிலும் சிற்பிகளின் அபார திறமையை வெளிப்படுத்துகிறது. இந்த கோவிலின் மிகப்பெரிய அடையாளம் கல் தேராகும். ஒரே கல்லில் செதுக்கப்பட்டது போல் தோன்றும் இந்த அழகிய தேரு இந்தியாவின் மிகவும் புகழ்பெற்ற கலை சின்னங்களில் ஒன்றாகும். இது கர்நாடகத்தின் பெருமையாக மட்டுமல்லாமல் இந்தியாவின் 50 ரூபாய் நோட்டிலும் இடம்பெற்றுள்ளது. இந்த தேரு உண்மையில் கருடன் சன்னதியாக கட்டப்பட்டது என்பது பலருக்கு தெரியாத சுவாரஸ்யமான தகவலாகும். இந்த கோவிலின் மற்றொரு உலக புகழ்பெற்ற அதிசயம் இசை தூண்கள். மகாமண்டபத்தில் அமைந்துள்ள பல தூண்களில் சிலவற்றை மெதுவாக தட்டினால் வெவ்வேறு இசை ஒலிகளை போன்ற சத்தங்கள் எழும் என்று கூறப்படுகிறது. இதன் காரணமாக இவை மியூசிக்ல பில்லர்ஸ் என்று உலகம் முழுவதும் அறியப்படுகின்றன. இந்த அதிசயத்தை பாதுகாக்கும் நோக்கில் தற்போது தூண்களை தட்ட அனுமதி வழங்கப்படுவதில்லை. கோவிலின் மண்டபங்கள், தூண்கள் மற்றும் சுவர்களில் ராமாயணம், மகாபாரதம், யானைகள், குதிரைகள், நடனக் கலைஞர்கள், இசை கலைஞர்கள் மற்றும் புராண காட்சிகள் மிக அழகாக செதுக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு சிற்பமும் அக்கால மக்களின் வாழ்க்கை, கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக நம்பிக்கைகளை நமக்கு எடுத்துரைக்கிறது. 1565ஆம் ஆண்டு நடைபெற்ற தாளிக்கோட்டை போருக்கு பிறகு விஜயநகர பேரரசு வீழ்ச்சியடைந்தது. அதன் பின்னர் ஹம்பி நகரத்தின் பெரும்பாலான கட்டிடங்கள் சேதமடைந்தன. இருந்தாலும் விட்டலர் கோவில் தனது கலை அழகையும் வரலாற்று பெருமையையும் இன்றளவும் தக்க வைத்துள்ளது. இந்த பகுதியில் இன்று காணப்படும் இடிபாடுகள் கூட ஒரு காலத்தில் உலகின் செல்வச் செழிப்பான நகரங்களில் ஒன்றாக இருந்த விஜயநகரத்தின் மகத்துவத்தை நினைவூட்டுகின்றன. 1986ஆம் ஆண்டு ஹம்பி யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டது. அதன் பிறகு உலகம் முழுவதிலிருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளும் வரலாற்று ஆராய்ச்சியாளர்களும் இந்த இடத்தை பார்வையிட்டு வருகின்றனர். இன்று ஹம்பிக்கு வருபவர்கள் விட்டலர் கோவிலை மட்டுமல்லாமல் விருபாக்ஷர் கோவில், லட்சுமி நரசிம்மர் சிலை, தாமரை மஹால், யானை லாயங்கள் மற்றும் பல வரலாற்று சின்னங்களையும் கண்டு ரசிக்கின்றனர். நீங்கள் ஹம்பிக்கு பயணம் செய்ய திட்டமிட்டால் அதிகாலை அல்லது மாலை நேரத்தில் வருவது சிறந்த அனுபவத்தை வழங்கும். அந்த நேரங்களில் கோவிலின் கல் சிற்பங்கள் மீது விழும் சூரிய ஒளி இந்த இடத்தின் அழகை இன்னும் பல மடங்கு அதிகரிக்கிறது. விட்டலர் கோவில் என்பது ஒரு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, அது இந்தியாவின் கலை, கட்டிடக்கலை,
அறிவியல் சிந்தனை மற்றும் பண்பாட்டு மரபின் அழியாத சின்னமாகும். நூற்றாண்டுகள் கடந்தும் உலகையே வியக்க வைக்கும் இந்த அற்புதத்தை ஒருமுறையாவது நேரில் காண்பது ஒவ்வொரு பயண ஆர்வலரின் கனவாக இருக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் புதிய தகவல்களை அறிய உதவியாகவும் இருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடனும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். SPR வீல்ஸ் டிராவலர் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் ஐகானையும் அழுத்துங்கள். உலகின் அழகிய சுற்றுலா தலங்கள், வரலாற்று சிறப்புமிக்க கோவில்கள், இயற்கை அதிசயங்கள் மற்றும் மறைந்திருக்கும் பொக்கிஷங்களை தொடர்ந்து உங்களுக்காக கொண்டு வருகிறோம். இந்த வீடியோ குறித்து உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட்ஸ் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஹம்பியில் உங்களுக்கு மிகவும் பிடித்த இடம் எது என்பதையும் எங்களிடம் சொல்ல மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் மற்றொரு அற்புதமான பயண இடத்துடன் மீண்டும் சந்திப்போம். அதுவரை அனைவரும் பாதுகாப்பாக இருங்கள். மகிழ்ச்சியாக பயணம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.